பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? தேவனுடைய ஜனமே, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வாராக. தேவனை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் தேவனோட வார்த்தையானது சங்கீதம் 111 4 வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய அதிசயமான கிரிகைகளை நினைத்து கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அவர் செய்கிற அதிசயங்களை நம்ம எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். இது கர்த்தரால் வந்தது. ஒரு வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் தேவனால் வரும் சுதந்திரம் என்று. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர்னால் வருகிற நன்மை தான் அதிகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசினால் உலகத்தினால் வருகிற பாடும் உபத்திரங்கள் இருந்த போதும், ஆனா கர்த்தர்னால வருகிற நன்மைகள் அதிசயங்கள் நிறையாக உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனோட பிள்ளைகளா இருக்கிறதுனால தீமைகளை நீங்க பார்க்காதீங்க. கர்த்தர் நன்மை செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். நிச்சயமாக பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்துல தேடும் போது, அவரோட வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது அதிசயமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். தேவனை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இளைய குமாரன் அவன் சோர்ந்து போன போது, வழிகளே இல்லாத இருந்த போது, அவன் தகப்பனை நினைத்து பார்க்கிறான். என் தகப்பன் வீட்டில் இருந்தனா நான் இப்படி இருக்க மாட்டேன்னு. அன்பான சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில நீங்கள் தூரமா இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட வாங்க. அவர் அதிசயம் செய்கிற தேவன், அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். நிச்சயமாக உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலைகளை அவர் எடுத்து போடுவார் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வசனத்தை 111 சங்கீதம் 111 4 வசனம் சொல்லுகிற படியாய் நீங்கள் நம்புங்க. நிச்சயமாக தேவன் அதிசயம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. அவர்கள் இருதயங்கள் சமாதானத்தையும் தேவனோட அன்பையும் தருவீராக. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் தேவன் எடுத்து போடுங்க. ஒரு சமாதானத்தையும் அன்பையும் நிறைவாகி கொடுங்க. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிற இந்த நாவுகள் யாவும் உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, அப்படியாக அதிசயங்களை செய்யுங்க. நீ இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி இவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.